ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ண போறோம். அது என்னன்னா முட்டை மிட்டாய். முட்டை மிட்டாய் வந்து ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இது நார்மலா பண்ற முட்டை மிட்டாய் மாதிரி கிடையாது. இதுல வந்து நம்ம குயிலெக் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த முட்டை மிட்டாயே பண்றோம். இது எப்படி டீட்டெயிலா பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு என்ன புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நான்ஸ்டிக் கடாய் ஒன்று எடுத்துக்கணும். இதுல வந்து 250 grams ஆஃப் கோவா வந்து ஆட் பண்ணிக்கணும், பால் கோவா. இப்போ இந்த கோவாவை கட்டிலாம் இல்லாம நல்லா உடைச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 250 grams ஆஃப் முட்டை மிட்டாய் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து 8 குயிலெக்ஸ் போதும். இப்போ குயிலெக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் வந்து 100 grams எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். வந்து 50 grams எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் 50 gramsல வந்து 40 grams ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 10 gram எடுத்து வைங்க. அடுத்தது பாதாம் வந்து 25 grams கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் அரைச்சிட்டு வந்த பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ்ல வச்சு நல்லா கெட்டியாக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரை வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் திக்காக்கி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும். இந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ வந்து தின்னாகுது பாருங்க. இப்போ நம்ம இதை வந்து திக்காக்கி எடுக்கணும். ரோஸ் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கு பதில் நீங்க குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஓவனில் வந்து 180 degree Celsiusல 30 minutes வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். முட்டை மிட்டாய் ஓவன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு 1 to 2 hours வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பீஸ் போடும்போது அந்த பீஸ் வந்து உடையாமல் வரும். இங்கே பாருங்க, டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.